கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2024 இன்னும் கொஞ்சம் நாள்ல ஆரம்பிக்க போது ஒரு எக்ஸைட்டடான ஒரு டோர்னமெண்ட். எஸ், கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்க போகுது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், யார் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஜூரியில இருக்காங்க, யார் யாரெல்லாம் ரூல்ட் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னா டெவான் கான்வே அப்படின்னே சொல்லலாம். சிஎஸ்கே பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் வெற்றி அடைஞ்சதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் டெவான் கான்வே அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பிகாஸ் அவரோட அந்த ஒரு சூப்பரான ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வித் ருத்ரா ஜெய்க்வாட் சிஎஸ்கே பாத்தீங்கன்னா நிறைய மேட்ச்ல வெற்றி அடைய வச்சது. இந்த வருஷம் அவர் பாத்தீங்க அப்படின்னா இல்ல, ஏன்னா அவருக்கு ஒரு சர்ஜரி நடக்க போகுது. ஸோ அதனால அவர் ரூல்ட் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மேல அவர் அவைலபிளா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அவர் வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறதுலாம் தெரியல. பிகாஸ் ஜூன்ல T20 வேர்ல்டு கப் இருக்கு அப்படிங்கிறதுனால அதை நோக்கி அவர் போறதுக்கு தான் பார்ப்பாரு. இப்போ டெவான் கான்வே இல்ல அப்படின்னா எந்த ஒரு பேட்ஸ்மேனை சிஎஸ்கே ஓபனரா ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இதுல பேசலாம். ஃபர்ஸ்ட்லி ரச்சின் ரவீந்திரா, எஸ் அவர் பாத்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஓபனர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் அவர் இல்லாத ஆப்ஷன்ஸ் யார் யாரு அப்படிங்கறத பத்தி ஸ்பெஷலா பேசலாம். ஃபர்ஸ்ட்லி மொயின் அலி. எஸ், மொயின் அலிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. இன்டர்நேஷனல்லையா இருக்கட்டும், ஐபிஎல்லையா இருக்கட்டும். அதுவும் சிஎஸ்கேக்காக கடந்த ஃபியூ இயர்ஸா அவர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவரை வச்சு கண்டிப்பா பிளேயிங் 11 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொயின் அலியை பாத்தீங்கன்னா சிஎஸ்கே என்னைக்குமே வச்சிருந்திருக்காங்க. அண்ட் ரீசன்ட் டைம்ல T20 பிளாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் ரொம்ப நல்லா விளையாண்டு இருக்காரு. ஆப்வியஸ்லி பாத்தீங்க அப்படின்னா T20 கிரிக்கெட்ல ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் மொயின் அலி அப்படின்னே சொல்லலாம். கடந்த வருடங்கள் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு கரெக்டான பேட்டிங் பொசிஷன் அமையல. ஏன்னா நம்பர் 3ல ஆடிட்டு இருந்தவர் டக்குன்னு பாத்தீங்கன்னா நம்பர் 5 நம்பர் 6 எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. சோ இப்போ டெவான் கான்வே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஓபனரா மொயின் அலியை ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த பவர் பிளேயை மேக்ஸிமைஸ் பண்றதுக்கான எல்லா தகுதியுமே பாத்தீங்கன்னா மொயின் அலி கிட்ட இருக்கு. அண்ட் அவரால் அது டெஃபினெட்லி முடியும். ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் ஸ்பின்னர்ஸையும் கரெக்டா அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். சோ போனாரு அப்படின்னா 6 ஓவர்ல டக்குன்னு ஒரு நல்ல ஹை ஸ்கோர் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். சோ மொயின் அலி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷன் பார் ஓப்பனிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியா அஜிங்கியா ரகானே. அஜிங்கியா ரகானே பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் ஒரு வண்டர்ஃபுல் சீசனா அவருக்கு அமைஞ்சிருக்கு. நம்பர் 3ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டிங் இறங்கி ஆடினாரு. எம்எஸ் தோனி பாத்தீங்க அப்படின்னா அஜிங்கியா ரகானேக்குள்ள இருக்கிற ஒரு புதிய பீஸ்ட அன்லாக் பண்ணி விட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ரகானே எப்படிலாம் ஆடுவாருங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இப்படிலாம் ஆடுவாரா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தான் தெரிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் 326 ரன் பாத்தீங்க அப்படின்னா அடிச்சாரு. அதுவும் 173 ஸ்ட்ரைக் ரேட்ல. அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு வருஷம் ரகானே கிரிக்கெட் கரியர்ல இப்படி ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல T20 ஆடி இருக்காராங்கிறதே எனக்கு சத்தியமா தெரியல. அண்ட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஓப்பனிங் ஸ்பாட்லயே அவருக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஈவன் தோ அவரை எடுத்ததே ஒரு பேக்கப் ஓபனரா தான். லாஸ்ட் இயர் ஏதோ ஒரு சூழ்நிலையினால அவருக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிச்சு, அதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. சோ இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு டெவான் கான்வே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல டெஃபினெட்லி அஜிங்கியா ரகானே ஓபன் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஆல்மோஸ்ட் 177 T20 மேட்சஸ் பாத்தீங்க அப்படின்னா அவர் ஓபனரா இருந்திருக்காரு. அதுல 120 மேட்சஸ் பாத்தீங்கன்னா ஐபிஎல் அப்படின்னே சொல்லலாம். சோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஓப்பனிங் ஸ்பாட்ல. சோ அதனால அவரை இறக்கி விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா சமீர் ரிஸ்வி. ஐபிஎல் ஆக்ஷன்லயே ஒரு சூப்பரான பை சிஎஸ்கே பண்ணது அப்படின்னா சமீர் ரிஸ்வி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சின்ன பையன், யாருன்னே பெருசா தெரியாத ஒரு பிளேயர், அவர் மேல இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்ப அவர்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பார்க்க பார்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் ரீசெண்டா சிகே நாயுடு டிராஃபில பயங்கரமா ஆடி இருக்காரு. சையத் முஸ்தகலிலையும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான நாக் ஒன்னு ஆடி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர் எக்ஸாக்டா அம்பத் ராயுடுவோட ரீப்ளேஸா தான் பாக்குறாங்கங்கிற மாதிரி நியூஸஸ் எல்லாம் வந்துச்சு. ஆனா அவர் பாத்தீங்கன்னா நம்பர் 3லயும் பேட்டிங் ஆடக்கூடியவர், சம்டைம்ஸ் ஓபனும் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். அண்ட் மொயின் அலிக்கு சொன்ன அதே பாயிண்ட் தான், பவர் பிளேயை மேக்ஸிமைஸ் பண்ணக்கூடிய ஒரு பயங்கரமான ஹிட்டர் சமீர் ரிஸ்வி. சின்ன பையன் தான், கொஞ்சம் டைம் எடுக்கும் செட் ஆகிறதுக்கு. ஆனா அப்படி சப்போஸ் செட் ஆனார் அப்படின்னா இந்தியன் டீமுக்கே ஒரு புதிய பிளேயரை அறிமுகம் பண்ணி வச்ச ஒரு பெருமை பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு மாறும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு திறமை உள்ள பிளேயர் தான் சமீர் ரிஸ்வி. சோ இந்த வாட்டி அவர் பிளேயிங் லெவல்ல இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த இருக்கிற இன்ஜூரி கன்சர்ன்லாம் பாக்குறப்போ இருப்பாரு. அதுவும் ஓபன் பண்ணார் அப்படின்னா இன்னமும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா தீபக் சகர். எஸ், இந்த ஒரு ஆப்ஷனை பத்தி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. பட் நான் ஏன் தீபக் சகரை சொல்றேன் அப்படின்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது. ரீசன்ட் டைம்ஸ்ல தீபக் சகர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பேட்டரா எவால்வ் ஆயிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நெட்ஸ்ல நிறைய டைம் இப்ப பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி
வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேள்விப்படுறோம். ஒரு பிஞ்ச் ஹிட்டர் ஓப்பனரா வந்து ஏன் இவரை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். தோனி அது மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். எப்படி சுனில் நரேனை கௌதம் கம்பீர் கேகேஆருக்காக டக்குன்னு ஓபன் பண்ண வச்சு அங்கேருந்து சுனில் நரேன் ஒரு பேட்டரா எவால்வ் ஆனாரோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சகாரை பண்ண வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2018 அந்த டைம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிட்டோம். ஸோ அப்பையில வந்து நம்மளோட தீபக் சகரை மேல அனுப்பி விட்டாரு தோனி. நம்பர் 3 ஏதோ ஒரு பொசிஷன் அனுப்பி விட்டாரு. அந்த வேகத்துக்கு அவரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணாரு. இந்தியாவை வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டடா ஜெயிக்க வச்சாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு நல்ல பேட்டர் தீபக் சகருக்குள்ள இருக்காரு. அவரை நம்பர் 10 நம்பர் 11 ஆட வைக்கிறதுக்கு ஒரு பிஞ்ச் ஹிட்டர் ஓபனரா இறங்கி அடிடா அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாரு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஆனா அது நடக்குமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. பட் எனிவே சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க சொல்லுங்க, இந்த எல்லாம் யாரு உங்களோட ஆப்ஷனா இருப்பாங்க ருத்ராஜ் ஐக்வாட்டோட ஓபன் பண்ண போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அனிதன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.